ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் கட்சியின் மாவட்ட செயலாளர்களை 5 கட்டமாக அறிவித்த நிலையில் நேற்றைய தினம் பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் 6ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்க காரில் புறப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயிடம் 2 நபர்கள் ஒரு கடிதத்தை கொடுக்க முயன்றனர். ஆனால் விஜய் வாங்கவில்லை. அந்த கடிதத்தில் திருவொற்றியூர் தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக RK மணியை அறிவிக்க கூடாது என்று எழுதப்பட்டிருந்தது. இருந்தபோதிலும் RK மணிக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டரில் இருந்து வந்தாலும் அடிமட்ட தொண்டனுக்கே பதவி வழங்கப்படும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கூறியிருந்த நிலையில் விஜயின் உதவியாளர் ராஜேந்திரனின் மகன் 27 வயதான சபரிநாதனை தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக விஜய் அறிவித்தார். 30 வருடத்திற்கும் மேல் பயணித்து வந்தவர்கள் அந்த மாவட்டத்தில் பதவி கேட்டு பிரச்சனை நீட்டித்து வந்த நிலையில் அனுபவம் இல்லாத உதவியாளரின் மகனுக்கு பதவி வழங்கப்பட்டது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் அவங்க அப்பா ஒரு 35 வருஷமா தலைவரோடு இருக்கிறாரு. அவர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் சின்ன வயசுலேருந்து நற்பணி மன்றமாக இருக்கும்போது அவர் போர்டெல்லாம் திறந்து அவர் சின்ன வயசுலேயே இருந்து தான் வந்திருக்கிறவர் ஒழிய அது எப்பயுமே தளபதியோடைய ரசிகர்கள் தோழர்களுக்கு தான் பதவியெல்லாம் கொடுத்துருக்குறோம். ராஜேஷ் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் பதவி கேட்டதாகவும் வழக்கை தள்ளுபடி செய்ததற்கான தடையில்லா சான்றிதழை காவல் நிலையத்தில் வாங்கி வந்தால் பின்பு துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளராக அறிவிப்பதாகவும் தலைமை அறிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக உதவி கேட்டு வந்த பெண்ணை கட்சி அலுவலகத்திற்குள் அனுமதிக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் அவர் செய்தியாளர்களிடம் பேச ஆரம்பித்த போது பின்னால் நின்ற கட்சி தொண்டன் டிவிகே என கூச்சலிட்டு அவரை பேசவிடாமல் தடுத்தனர். உங்க எல்லாருக்காகவும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்னோட ஸ்பெஷல் சைல்டு பசங்களுக்காக எனக்கு எந்த ஹெல்ப் தேவையில்லை. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் நல்லா போஸ்டிங்ல இருக்காரு. நானும் நல்லாவே வெல்டா இருக்கேன். எனக்கு எதுவும் தேவையில்லை. ஆனா எனக்கு என்ன தேவைன்னா நான் என்னோட பசங்கன்னா ஸ்பெஷல் சைல்டு இவன் மாதிரி ஒரு ஆட்டிசம் பசங்களுக்காக நான் வந்திருக்கேன். இதை நான் ஆனந்த் சார்கிட்டையும் நான் எல்லாமே பேசியிருக்கேன். விஜய் சாரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் அவருக்கு ஆப்போசிட்டா பேசல. ஃபர்ஸ்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நான் என்ன கேட்கிறேன்னா புரிஞ்சுக்கோங்க. அந்த குழந்தை நான் சொல்லணும் தளபதியை மீட் பண்ணி நான் அவர்கிட்ட நான் கோரிக்கை வைக்கணும்னு இந்த கேட்ல நின்று நான் கெஞ்சுறேன். அப்ப வெள்ளப்போமா முதல்ல யாரா இருந்தாலும் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. மேலும் அங்கிருந்த பெண் தொண்டர்கள் சிலர் தங்கள் கட்சியின் தலைவரை தவறாக பேசுவதாக கூறி அப்பெண்ணிடம் மிரட்டும் துணியில் நடந்து கொண்டனர். நான் சாருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஆப்போசிட் கிடையாது. மாற்று கட்சியைச் சேர்ந்தவர்கள் அப்பெண்ணிற்கு பணம் கொடுத்து தங்கள் கட்சி தலைவரை பற்றி அவதூறு பரப்ப சொல்லியுள்ளதாக கூறி தொண்டர்கள் கோஷமிட்டனர். ஸ்டாலின் சாருக்கு சொல்லி இங்கே அனுப்புற மாதிரி நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. கண்டிப்பாக விஜய் சார்
நீங்க தளபதி ரசிகரே கிடையாது. அவங்க தளபதி ரசிகர் இல்லைங்க. தளபதி ரசிகர் தான் இவங்க தளபதி ரசிகரே கிடையாது. தளபதி ரசிகரே கிடையாது. தமிழக வெற்றிக் கழகம் அடுத்த வருடமே சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் நிர்வாகிகளை அறிவிப்பதிலேயே பல உட்கட்சி சலசலப்புகள் நீடித்து வருகிறது. நாங்க பாக்கல, ஏன்னா தளபதி தப்பா பேசும்போது தான் நாங்க வந்திருக்கோம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.